கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சில திரைப்படங்களின் பெயர் கேட்கும்போதே நமக்கு ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படும். சில தலைப்புகள் கேட்கும்போது சிரிப்பு வரும், சிலது வந்து எமோஷன் வரும், சிலது வந்து ஆச்சரியம் வரும். ஆனால் ஒரு சில படத்துடைய தலைப்புகள் வந்து ஒரு விதமான மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொடி வீரன் அப்படிங்கிற தலைப்போட வெகு சீக்கிரம் வெளிவர இருக்கும் படம் சசிகுமார் அவர்களுடைய நடிப்பில் இன்னும் அவங்களோட நடிச்சிருக்கிற 3 ஹீரோயின்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்தோட இயக்குனர் முத்தையா அவர்கள்ட்ட நாங்கள் கேட்க நினைக்கிற கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய தலைப்பு ஒரு விதமான மரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பா, ஒரு கப்பலோட்டிய தமிழன், கொடிக்காத்த குமரன், அந்த மாதிரி கொடி வீரன் அப்படிங்கிறது இந்த தலைப்புக்கும் இந்த படத்தோடைய காலத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு சம்பந்தம், இல்லை என்ன மாதிரியான உணர்த்தலை இந்த படம் ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து தொடங்கலாமே. கொடி வீரன் அப்படின்றது வந்து ஊரில் பேர் வச்சுருப்பாங்க எல்லாருக்கும். ஊர் சைட்லலாம் அந்த பேர் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொடி வீரான்னு கூப்பிடுவாங்க. அது வந்து என்னென்னா, கொடி அப்படின்றது வந்து தொப்புள் கொடியும் அது வந்து மீன் பண்ணுது ஆக்சுவலாக அந்த தலைப்பு. இந்த படத்தில் வந்து என்ன இது பண்ணான்னா, அந்த ஹீரோட பேர் கொடி வீரன். ஸோ ஊர் சைடில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறது உண்டு. ஸோ அந்த பேர் தான் இதில் வச்சுருக்கோம். ஓகே, உங்கள் ஹீரோயின்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். 3 பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் இருக்காங்க உங்கள் படத்தில். பூர்ணா, ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் யூ. பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி, உழைப்பு, இதெல்லாம் வந்து துறையில் இல்லை, எல்லா இடத்துலையுமே வெற்றியை தேடித்தரும். அண்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்டில் வந்து as far as I see, பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கிற ஒரு சிறப்பான நடிகை நீங்கள். ஏன்னா இந்த படத்துக்காக நீங்கள் வந்து you've lost your hair இந்த படத்துக்காக. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப், இந்த படத்தில் உங்களுடைய பங்களிப்பை சொல்லுங்கள். ஆக்சுவலி சசி சாரோட ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் சினிமாவில் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப விருப்பம், அவங்களோட டைரக்ஷனில் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஹீரோயினை கண்டிப்பாக கூப்பிட மாட்டேங்க ஒரு நம்பிக்கை. பட் டைரக்ஷன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. பட் அண்ட் எங்கிட்ட கேரக்டருக்குள்ளே சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் மட்டும் போடுவீங்களான்னு கேட்டீங்க. தென் ஐ செட் ஓகே, லெட் மீ லிசன் தி ஸ்கிரிப்ட், லைக் ஒரு வாட்டி என்ன மாதிரின்னு நான் கேட்டுட்டு, அண்ட் அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டது. அண்ட் ஐ டிட் தேட். ரிமார்க்கபிள் கேரக்டர்ஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் ஐ ஹேவ் டு சீ. எனக்கு சசி சார் கொடுத்து. மகிமா, உங்களுடைய ப்ரீவியஸ் படங்கள் மூலமாக ஒரு மார்க்கை ஏற்படுத்தின நடிகை நீங்கள். ஒரு வளர்ந்து வரும் பியூட்டிஃபுல் ஹீரோயின். உங்களோட குற்றம் 23 படத்துலேயும் சிறப்பான நடிப்பை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு அதை சொல்லுங்கள். எனக்கு இது ஓவரால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து முத்தையா சார் கால் பண்ணார், இந்த மாதிரி படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, சசி சார் ஹீரோவாக பண்ணுறாரு. எனக்கு நான் ப்ரீவியஸ் பண்ண படங்களில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா முத்தையா சார் எப்படின்னா, இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அவருக்கு. அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரை வந்து அவர் அப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அது அப்படி தான் கன்வே ஆகணும் அவருக்கு. இட் வாஸ் ஓவரால் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 2 பேரும் எங்களை இன்னும் ரொம்ப க்யூரியஸ் ஆக்குறீங்க. கொஞ்சம் சொல்லிவிடு. I'm going to come back to you again. Sure. But before that, I will talk to Sanusha. Hi Sanusha. பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், நல்ல ஹிட்டான படங்களில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி நல்ல டான்ஸ் ஆடுறவங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நீங்கள் டான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த பொண்ணு நடிக்கிற பொண்ணு இல்லை போல இருக்குது, இது பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, இது நம்ம சொந்தக்கார பிள்ளை, அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் ஐம் ஷுர் யூஆர் பிளேயிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கொடிவீரன் கேரக்டரோட தங்கச்சியா பார்வதி கேரக்டர் பேர். ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சி கேரக்டரான்னு சொன்னபோது, தங்கச்சி கேரக்டர் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் கொடிவீரனில் எப்படின்னா, அந்த தங்கச்சியோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அந்த தங்கச்சி அண்ணன் பாண்ட் வந்து நாம் ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படும் இல்லையா, அப்படி இருக்கும் இந்த கேரக்டர். எப்போவுமே வந்து படம் முடிஞ்சோடனே மேக்ஸிமம் நான் அவ்வளோ கான்டாக்ட் வைக்கிற மாதிரி ஆள் இல்லை. ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்ச மாதிரி தான். அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே சார், இது வந்து நீங்கள் இதுவரை பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாமா? ஒரு இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படம் அண்ணன் தங்கச்சிகள்
அண்ணன் ஒரு அண்ணன் மட்டும் கிடையாது, 3 அண்ணன் இருப்பாங்க. ஓ, அவங்களுக்கு ஒரு அண்ணன், அவங்களுக்கு ஒரு அண்ணன், ஆளுக்கு ஒரு அண்ணன். ஆமாம், ஓகே. அண்ணன் தங்கச்சிகள், அண்ணன்கள் தங்கச்சிகளுக்கான ஒரு கதையாக தான் அது இருக்கும். என்னதான் இப்போ அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் உங்கள் அண்ணன் தங்கச்சி சிறந்தானா என்னோட அங்கே பாசம் சிறந்ததான்னு அதில் ஒரு போட்டியே இருக்கும் நம்ம ஊருக்குள்ள. ஸோ அது மாதிரி தான் இந்த படங்கள் பார்க்கும்போதும் அந்த இருக்கும், அந்த உறவுகளை மேம்படுத்தி சொல்கிற ஒரு படமாக கொடிவீரன் இருக்கும். ஸோ அண்ணன் தங்கச்சிகளுக்கான ஒரு கதை தான் கொடிவீரன். படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வெளிவந்திருக்கு, ஒரு சாங் வந்திருக்கு, டீசர் வந்திருக்கு, விரைவில் வந்து படம் ரிலீஸ் ஆகவிருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரவேற்பு எப்படி கிடைச்சிருக்கு? ஐயோடியாத்தே சாங், அந்த சாங் வந்து கண்ணு காது மூக்கு எல்லாம் கொஞ்சம் கண்ணு காது மூக்கே அப்படின்னு அது வந்து மோகன்ராஜ் அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த சாங் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் இந்த படம் சேர்ந்து பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது ஐயோடியாத்தை வந்து தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ டான்ஸ் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் யார் வேணால் ஆடலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி சாங் வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேருதோ, இது வந்து இந்த சாங் நல்லா காலம் அடிச்சு கிடிச்சு கீழே விழுந்து அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஆடலாம். ஆமாம். ஸோ அப்படின்னும் போது எல்லாரும் ஆடுற குழந்தைங்க அப்படி ஆடுற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சாங்கில் இருக்கும், அப்படியே இருந்தது. ஸோ அது ரகுநந்தன் மியூசிக். இது மட்டும் இல்லை, இன்னொரு சாங்கும் களவாணி, அது வந்து அந்த சாங் வந்து நம்ம ராஜு மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பீட்டில், அது டான்ஸ், ஹெவி டான்ஸில், இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சாங் இருக்கும். ஸோ லேடிஸ் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் டைம் சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஐட் லைக் டு நோ வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் சசிகுமார் சார். நீங்கள் சொல்லுங்கள். மேபி சார் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன் சார் சீன்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான் இருந்தது. பட் எனக்கு எங்களை ரொம்ப பிடிச்ச எப்படின்னா லைக் க்ளீன் ஷேப், லைக் ஹெட் வந்து க்ளீன் ஷேப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் பண்ணுது, லைக் கமிட்மெண்ட் பண்ணிட்டு என் அசோக் சார் தான் கால் பண்ணாங்க இந்த கேரக்டருக்காக. நாட் ஈஸி. யா, ஸோ தட் டைம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஐ கேம் டு நோ இட் வாஸ் ஜஸ்ட் அ ஹேர் கட் மாதிரி. ஓகே. யூ தாட். திடீர்னு ஆமாம், நீங்கள் நினைச்சீங்க திடீர்னு முத்தையா சார் வந்து கதை சொல்லும் போது மொட்டை போடணும், மொட்டை போடணுமா, அது என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் நான் அசோக் சார் கூப்பிட்டப்போ தென் ஐ ஹேட் ஒரு பயம். நான் எனக்கு ஓகே கூட என்னோட எல்லாரும் கன்வின்ஸ் ஆகணும், என் அம்மா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ வந்து சசி சார் எனக்கு கால் பண்ணி he gave me an explanation of my character. That is when I really admired him because he's such a big director, actor. So I don't think he have to convince any of them, but he didn't convince me. அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு அவங்க எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு முடியோடு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும்போது ஒரே சீனில் வந்து உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும். அப்போ நீங்கள் அடுத்த ஷாட் வந்து மொட்டையோடு இருக்கும்போது அண்ணனுக்காக மொட்டை எடுத்து ஒருத்தர் நிற்கிறா அப்படின்னும்போது அங்கேயே வந்து இதாயிரும். ஸோ அண்ணனுக்காக எதுவும் கொடுக்குறவ அவர் வந்து மொட்டை எடுத்து நிற்கிறா அப்படின்னும்போது வேறு ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. அது 2 சீனாக இருந்தாலும் சரி, ஒரு சீனாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த கதையோட இது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கன்வின்ஸ்லாம் பண்ணல, இதுதான் இதுக்கு மொட்டை எடுக்கணுமா எடுக்கணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை நல்லா இருக்கு சார், கேட்கும்போது நல்லா இருக்கு, அப்போ பண்ணுங்க அப்படின்னாச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கதாபாத்திரம் சசி சாரோட நடித்த அனுபவம். நான் மட்டும் இல்லை, இல்லைன்னா அவங்க மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து சாரோட படத்தில் ஒரு கேரக்டராவது பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐம் ஜஸ்ட் அ பிகினர். எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். நான் சொல்ல முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் அவரோட நடிக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் இவர் சாரோட நடிக்கும்போது இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட அண்ணன் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட நம்ம இருக்கும்போது எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கேரக்டராக இருந்தாலும் என்னோட கரியரில் நான் பண்ணதுலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் சொல்லலாம். ஓகே தங்கச்சி, இப்போ நீங்கள் தான் சொல்லணும், அண்ணனை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து எப்போ we can லைக் ட்ரஸ்ட் him that அவர் எப்பவும் கூட இருக்கும், அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி கூட வேலை செய்யலாம். ஏதாச்சும் ஷூட் எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் போய் அப்படியே யாரையும் பார்க்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நீ வா அப்படி சொல்லிட்டு, நான் எவ்வளோ வருஷமாக நம்ம பழகின மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து ஓகே சரி அப்படி இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அண்ட் நம்ம வேலை செய்யும்போது கூட நான் எப்படி என் பிரதர்கிட்ட பேசுகிறேனோ அப்படி தான் பேசிகிட்டே இருந்தேன். அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லா சீன்ஸும் எல்லா ஷார்ட்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சார் அதே மாதிரி உங்களுடைய கெட்டப் இந்த படத்தில் நிறைய வந்து
தொடர்ந்து நீங்கள் நிறைய கிராமத்து கதாபாத்திரங்கள் தான் பண்ணுறீங்க. எதுக்கோ சூஸ் டு டூ தட். பட் இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நெத்தியில் பட்டை போட்டு குங்குமம் போட்டு அந்த ஜுப்பா மாதிரி ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, இல்லை ரியலாக இருக்கிற ஏதாவது கேரக்டர் தழுவி இல்லை டேரக்டரோட இமேஜினேஷன் தான். என்னென்னா பட்டை பூசணும், துணூறு பூசணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது நான் ஏற்கனவே ஒன்று பட்டை பூசி ஒன்று எடுத்திருந்தேன், துணூறு பூசி ஒன்று. ஸோ அது மாதிரி ஒன்று வச்சுக்கலான்னாரு. இந்த ஜிப்பா இந்த இது முறுக்கு மிஷின் அவர் தான் அந்த ஹேர் ஸ்டைல் அதுதான் பண்ணோம். ஸோ அது என்னென்னா அவரோட இமேஜினேஷன் தான். ஸோ ஆக்சுவலி அவங்க கூட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எல்லாம் நுணுக்கமாக நோட் பண்ணியிருக்காங்க உங்களோட கெட்டப். அந்த ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணணும். ஆமா ஷார்ட்டுக்கு ஏன்னா நான் வந்து சரி அவர் மட்டும் இல்லை, நாங்கள் செட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர் ஹேர் தான் பார்ப்போம். ஷார்ட் ரெடின்னு சொன்னோடனே எல்லாரும் அவர் ஹேரை பார்ப்போம். கரெக்டாக இருக்கா நாங்கள் சொல்லி கொடுப்போம், அங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கு, இங்கே கொஞ்சம் தப்பாக. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் மாறிடக்கூடாதுன்ட்டு அந்த ஹேர் அப்படி ஜெல் பண்ணி ஸ்டைல் ஸ்பெஷலி முத்தையா சார். அவருக்கு இவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவருக்கு கரெக்டாக இருக்கணும். நாம இப்போ அதுக்கு அளவுக்கு மீறி ஜாஸ்தி பண்ணக்கூடாது, கம்மி பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வேணும் அவருக்கு எல்லாமே. அதனால சின்ன இது கூட இருந்தால் நாம எல்லாரும் யோசிக்க கூட மாட்டோம், அது எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாரு. இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்ல இருந்தா கூட தப்பா இருந்தா கூட ஒரு ரீடேக் போய் அந்த ஹேர் அந்த கை மடிச்சு இந்த அளவுக்கு இருக்கணும். கை கூட அது அவரே வந்து பண்ணுவார். ஷார்ட் ரெடின்னு சொல்லும்போது அவரே வந்து பண்ணுவார். பேசும்போது காத்து வந்து இந்த முடி ஏதாவது பண்ணுச்சுன்னா ஒன்றும் கேட்பாங்களே அப்படின்றதுல தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு அது. உங்களுடைய டைரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் கூட இருக்கிறவங்கள கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர்றது, அவங்கள கைப்பிடிச்சு மேலே ஏற்றி விடுறது. ஸோ இத்தனை டைரக்டர்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட கதை உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணார் அவர், இல்லை எந்த பாயிண்டில் நாங்கள் குட்டிப்புலி பண்ணும்போதே பேசிட்டோம் அந்த கதையை. இந்த கதைக்கான நாட்டு அப்பயே வந்துருச்சு. ஏன்னா அம்மா பையனுக்கான ஒரு கதை பண்ணும்போதே அப்போ சொல்லிச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், முத்து அடுத்து பண்ண அண்ணன் தங்கச்சி ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவில் வந்து அண்ணன் தங்கச்சிக்கான இதே மாதிரி ஒன்று பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவன் அந்த கதைக்குள்ளே போய் அதை டெப்த்தாக எடுத்துகிட்டு வருவாப்புல, அந்த பாசத்தை வந்து ரொம்ப ஃபீலாக கொண்டு வருவாப்புலன்றது தெரியும் அந்த உறவுகளை. ஸோ அப்போ நாங்கள் பேசினது அது பண்ண முடியாமல் அப்படி வந்துகிட்டே இருந்தது. அவரும் வேறு படங்களில் பிஸியாக இருந்தார். ஸோ கரெக்டாக டைம் வந்தது. ஸோ அப்போயும் வேறு கதையெல்லாம் வந்து சொன்னார். இல்லை அந்த அண்ணன் தங்கச்சி கதை தான், அவ்வளோ அந்த அண்ணன் தங்கச்சி கதை தான் அப்படின். இல்லை அந்த கதை எனக்கு தான் வரும் விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக அது வந்தது, அதை தான் நான் பண்ணேன். ஸோ இதில் வந்து மஹிமா நீங்கள் சாரோட ஜோடி அண்ட் உங்கள் 2 பேருக்கும் பேர் இருக்காங்களா? சொல்ல மாட்டோம். இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, சஸ்பென்ஸ். சொல்ல மாட்டீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் கதை தெரிஞ்சிடும், அதனால சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்கு ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு நியூ ஃபேஸ் அவர் இந்தர் குமார் சார். ஸோ அவர் வந்து குற்றம் 23 ப்ரொடியூசர். அவர் குற்றம் 23 ப்ரொடியூசர். அவர் தான் அவங்களுக்கு பேரா பண்ணுறாரு. அவர் ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நான் எப்படி நாங்கள் அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண தேடிட்டு இருக்கும்போது இந்த கலைஞர் டிவி பார்க்கும்போது தான் நான் வந்து இதே மாதிரி பேசிட்டு அவரும் வந்திருந்தார். குற்றம் 23 இன்டர்வியூ அவரும் இருந்தார். அப்போ வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க. குற்றம் 23 டைம்லேயே வந்து அவர் வந்து வில்லனா நடிக்கிறது கேட்டிருந்தாங்க. பட் அவரோட படத்திலே வந்து அவர் நடிக்க மாட்டாருன்னு சொல்லி பண்ணல. அப்போ கலைஞர் டிவி நான் சேனல் மாற்றி ஒன்று பார்த்து நாங்கள் வில்லன் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒன்று தேடிக்கும் போது பார்க்கும்போது கலைஞர் டிவியில் அந்த இன்டர்வியூ போச்சு. அப்போ ஒரு முடியெல்லாம் லாங்காக போட்டு அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த முத்தையா அடித்தேன். நம்ம ஒரு இவர் பார்த்தோம்ல, அது இவரை தேடிக்கிட்டு இருக்கோம், வில்லனை தேடிட்டு இருக்கோம். ஆமாம் சார், இந்த கலைஞர் டிவியில் குற்றம் 23 ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார், அவர் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே பார்த்தது இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் தெரியும் பார்த்துட்டு, சார் நல்லா இருப்பார் சார், அந்த அதிகாரம் கரெக்டாக இருப்பார் சார். சரி நான் அவர் வர சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் என்னோடய படம்னு அவர் வந்து ஒரு எதுவும் சொல்ல, நான் வேறு படங்கள் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி வந்து அவர் லாங் ஹேர் வச்சுருந்தார். அப்போ நாங்கள் அதை குறைச்சோம். எல்லாரும் முடி குறைக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவரோட முடி சார் நான் இத்தனை வருஷமாக முடி வச்சுருக்கேன், நான் அவளுக்கு ஷார்ட்டாக வெட்டலான்னு பார்த்தோம். ஸோ அவருக்கு என்ன இருந்தோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெட்டி தான் இது பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து இந்தர் குமார் சார் இந்த படத்துக்கு வந்து. ஸோ சனுஷாக்கு வந்து பேர் இல்லையா? இருக்காங்க. அது அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா நடக்கலையா, யார் இந்த மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான சஸ்பென்ஸ். சரி, இனிமே அப்போ அதை நான் கேட்கக்கூடாது. சார் இந்த படத்தில் ஸ்டண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு சுப்பராயன் இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். 3 சுப்பராயன்ஸ் இருக்காங்க, 3 பேரும் இருக்காங்க.
ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் மாஸ்டர் மொத்த குடும்பமே அவரோட பையன் திலீப் மாஸ்டர், தினேஷ், ஸோ அவரோட பையன். ஸோ இது வந்து என்னென்னா அதை பிளான் பண்ணல, அதுவாக அமைஞ்ச ஒரு விஷயம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது சூப்பர் மாஸ்டரும் திலீப் அதை தான் பண்ணோம். ஸோ ரொம்ப 3 பேருமே போட்டி போட்டு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க 3 பேருமே. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி சொல்லுங்கள் சார். ரகுநந்தன் சார் தான். ஸோ எப்படி சுந்தரபாண்டியில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். படம் பார்க்கும்போதும் அந்த கடைசி ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு இது. அது மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அந்த லவ் மூடுக்கும். ஸோ அது மாதிரி வில்லன் அவங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும், ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அந்த ஃபைட்டுக்கும், ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து இப்போ எப்படி கேட்டாலும் கதை சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பட் தென் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன், ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஐ ஹேட் டு டூ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணீங்க? இல்லை, எல்லா சீனுமே வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் நான் பண்ணதில்லை. இவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர், அது பக்கா மதுரை வில்லேஜ் கேர்ள் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதில்லை. இவரோட படத்தில் வந்து ஒரு டைலாக் இப்போ வந்து அவர் சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம வந்து ஒரு லேடி எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசணும், இப்படி இல்லை போல்டாக பேசுங்க. எல்லா டைலாகுமே வந்து அவர் போல்டாக பேச சொல்லுவார். லவுடாகவும் இருக்கும், எட் சட்டிலாகவும் இருக்கும். அது அவங்க சொன்ன மாதிரியும் ஓவராகவும் இருக்கக்கூடாது, அவருக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ரேஞ்ச் இருக்குது அவருக்குன்னு வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ரேஞ்ச் இருக்குது. முத்தையா சாரோட ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு நம்மளாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ண தேவையில்லை. அவர் கரெக்டாக சொல்லி கொடுப்பார், இப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பார், அது பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பூர்ணா. உங்கள் சீக்வன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. பட் தென் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோதான். அதெல்லாம் இந்த இன்டர்வியூட என்ன கட் பண்ணி இல்லை, நான் அதெல்லாம் செய்ய போகிறது இல்லை. பட் நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு டயலாக் இல்லை ஒரு சீன் ஏதாவது ஒன்று? இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய டயலாக்ஸ் விட என் கண்ணு தான் எனக்கு யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் கதிர் சார், ஐ ஹாவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு ஹிம். முத்தையா சார் ஆஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் சொல்ல மாதிரியே சார் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இந்த கேரக்டர் இப்படி தான் அவர் வாட்டி சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் மோர் தென் தேட், நான் முத்தையா சார்கிட்ட ரொம்ப ரசித்த விஷயம், நம்மளும் மட்டும் கிடையாது, ஹீ லுக்ஸ், இப்போ பெரிய க்ரௌட் இருந்தா he just look the back person what அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் he see all this front, then he comes to the front. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன ஆச்சுன்னா, லைக் எங்கிட்ட ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டேங்கிற, ஹில் பி கமிங் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்கள எங்கிட்ட வர்ற மாதிரி எனக்கு தோணும், ஆனால் என்னை விட்டு க்ராஸ் பண்ணிட்டு போயிடும், பின்னாடி யார்கிட்டையும் சொல்லும். ஸோ நான் நினைப்பாங்க எங்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன், டயலாக்ஸ் பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். தென் ஐ ஆஸ்ட் him, then he said no, you were correct, then I'm looking. So I think that is one of the best quality of Muthiya sir, what I found it. And எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன, என்னோட இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கும்போது கரெக்டாக சசி சார் வந்து உட்காந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் 2 பேர் எனக்கு டைரக்ஷன் கொடுத்து தந்த மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுதான், என்னோட இன்ட்ரொடக்ஷன் சீன். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான். டிஃபிகல்ட்டி என்னென்னா, எனக்கு மதுரை ஸ்லாங் வந்து ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த படம் என் கேரக்டர் சொல்லும்போது டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சீன் சொன்னார். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதான் என்னோட பர்சனல் ஃபேவரட் அதுதான். ஏன்னா அந்த சீனில் வந்து நமக்கு தெரியும் இந்த பொண்ணு எப்படி, இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ எடுக்க போகிறீங்க அந்த சீன், எப்போ எடுக்க போகிறீங்க அந்த சீன், அப்படி தான் இருந்தேன். அது லாஸ்ட்டு தான் நம்ம எடுத்தோம். ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் உங்கள் சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்கிறாங்க சார். கதிர் என்னுடைய நண்பர், எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய நண்பன். சுப்பிரமணியபுரத்துலேருந்து சுப்பிரமணியம், நாடோலிகள், போராளி, என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்துடுவார். ஸோ இந்த படமும் கதிர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான். எல்லா சீனும், எல்லா ஷார்ட்ஸ், ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். கதையோடயே சேர்ந்து ட்ராவல் பண்ண, கதையோடையும் அந்த கேரக்டர்ஸோடையும், கதைக்கு வெளியவே கதை மட்டும் இல்லை கேரக்டர்ஸோடையும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம் அவருடைய சினிமாட்டோகிராஃபி. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை நாமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து நல்ல படங்களை கொடுத்து யூவ் ப்ரூவ்ட் இட். உங்களுடைய மற்ற படங்கள் பண்ணுவோம், இந்த படமும் வந்து உங்களுடைய படம் தான். ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற தருவாய்க்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் வந்து யாருக்காவது நன்றிகள் இல்லை யாரையாவது குறிப்பிட்டு யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? எல்லாருக்கும் நன்றி. அதான் இப்போ சொன்னேன்ல, இதில் பணியாற்றுற அந்த டெக்னீஷியன்ஸ், ஸோ என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஒர்க் பண்ணவங்க, ஆர்டிஸ்ட்,
ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். டைரக்டர் எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாமே டீம் ஒர்க் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் as a director, as an actor, as a technician, as a producer, you just keep getting better with each film. ஒவ்வொரு திரைப்படம் உங்கள் முந்தைய திரைப்படத்தோட இன்னும் சிறப்பாக நீங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது அவங்க படம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய ரசிகர்களும். நாங்களும் வந்து இது எங்கள் படம்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போதே நாங்களும் ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு படத்தோடு இப்போ நீங்கள் மறுபடியும் களம் இறங்க போகிறீங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் நீங்கள் நினச்ச மாதிரியே மிக சிறப்பான ஒரு வெற்றி படமாக அமைய எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.